ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ் அண்ட் மென்சுரல் சைக்கிள் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஊஜெனிசிஸ்ன்ற டேர்ம் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் அப்படின்ற டேர்ம் வந்து மீனிங் வந்து டெவலப்மெண்ட் இல்லை ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அ மெச்சூர் ஃபீமேல் கேமெட்டோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வென் வி கம்பேர் தி oogenesis process with the spermatogenesis process, it is kindly different from the spermatogenesis process. பிகாஸ் இந்த oogenesis வந்து எப்போ இனிஷியேட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டியூரிங் த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் இட் செல்ஃப். அந்த கருவாக இருக்கும்போது ஃபீட்டல்ஸ் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஊகோனியாதான்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுது. ஓகே, அது வந்து மாற போகிறது இல்லை. ஒன்ஸ் வந்து அது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியில் வந்து அது ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதனால் இது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படி கிடையாது. இது பியூபர்ட்டி ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இனிஷியலாக இன்ட்ரோலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓல்டு மேன் வந்து ஈவன் அட் த ஓல்டு மேன் அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து மெனோபாஸ்ன்ற ஸ்டேஜ் 50 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் கைண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஸோ இவ்வளோதான் மில்லியன் ஆஃப் மதர் செல்ஸ் அப்படின்னு இவ்வளோதான் மில்லியன் ஆஃப் ஊகோனியான்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுது ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே ஒவ்வொரு ஓவரிஸ்லேயுமே. அதான் ஈச் ஃபீட்டல் ஓவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்டு. மறுபடியும் ஆட் ஆக போகிறது இல்லை. அது அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுது, ப்ரீ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஆயிடுது, ஆடட் ஆஃப்டர் பர்த். ஓகே, ஸோ ஊகோனியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மல்டிப்ளிகேஷன் நடந்து அது ஃபர்தராக பிரைமரி ஊசைட்ஸாக வந்து அது வந்து மாடிஃபை ஆயிடுது. இது மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிஃபரன்ஷியேஷன், மைட்டாசிஸ் ஈக்குவலாக வந்து ஒரு செல் வந்து 2 செல்லாக வந்து டிவைட் ஆயிடுது. அதுக்கு அடுத்து இந்த பிரைமரி ஊசைட்ஸாக மாறினதுக்கப்புறம் இந்த பிரைமரி ஊசைட்ஸ் வில் பி கெட் அரஸ்டட் இன் ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ். ஸோ மியாசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா மியாசிஸில் மொத்தம் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. மியாசிஸ் 1ல் மொத்தம் 4 சப்ஸ்டேஜஸ் இருக்குது, மியாசிஸ் 2ல் 4 சப்ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1. இது வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரில் 11th வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரோஃபேஸ் 1ல் மொத்தம் 5 சப்ஸ்டேஜஸ் வந்து வரும். ஸோ லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேச்சிட்டின், டிப்ரோட்டின், டயகைனசிஸ். அதில் டிப்ரோட்டின்ன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஊசைட்ஸ் வில் பி கெட் அரஸ்டட். அந்த குழந்தை வந்து சைல்ட்ஹுட் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரோட்டின் ஸ்டேஜ்லேயே அந்த ஒவ்வொரு ஊகோனியாவும் அரெஸ்ட் ஆகி வந்து இருக்கும். அது வரைக்கும் அது வந்து ரிலீஸ் ஆக போகிறதில்ல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸு அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி அப்போது சில ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அந்த டிப்ரோட்டீன்லேருந்து டயகைனசிஸ் போய் மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலோஃபேஸ் 1 போய் அடுத்து மியாசிஸ்டில் போய் 2ல் போய் நமக்கு வந்து செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதான் இந்த டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே டயக்ராம் இந்த டயக்ராம்லேயே ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. கவனிங்க. So oogonia will undergo mitotic differentiation. It will be happen at the fetal stage. Fetal stageல வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஊகோனியான்றது ரெட் கலரில் கொடுத்துருக்குது. அது ஃபர்தராக என்னவா மாடிஃபை ஆகுது, ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பிரைமரி ஊசைட்ஸாக வந்து மாடிஃபை ஆகுது. அப்போ பிரைமரி ஊசைட்ஸில் என்ன ப்ளாய்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டிப்ளாய்ட் இன் நேச்சர் 46 தான் இருக்கும். இந்த பிரைமரி ஊசைட்ஸ் will undergo மியாசிஸ் 1ல் வந்து உள்ளே போய் நமக்கு செகண்டரி ஊசைட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ரிலீஸ் பண்ணுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெனார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிளை வந்து மெனார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஒரு ஃபஸ்ட்டு போலார் பாடி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து எப்போ இந்த செகண்டரி ஊசைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 2ல் மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற ஸ்டேஜில் வந்து அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும். அது எப்போ இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ஃபர்தராக ஓவமாக கன்வெர்ட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அது ஸ்பெர்மை மீட் பண்ணுமோ அப்போ தான் அந்த ஓவமாக அது வந்து மாறுது. ஒன்ஸ் அது ஓவமாக மாறினதுக்கப்புறம் ஒரு செகண்ட் போலார் பாடி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை தான் நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். So each primary oocytes then surrounded by a layer of granulosa cells. A small round circular cells தான் granules. சின்ன ஒரு செல்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது. அந்த செல்ஸை கிரானுலோசா செல்ஸ்ன்னு சொல்கிறான். இந்த கிரானுலோசா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். செல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதே வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் எப்படி டிஷ்யூன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கக்கூடிய கிரானுலோசா செல்லில் வந்து சர்க்குலர் ஃபார்மில் வந்து இருக்குது. அது குரூப்பாக சேர்ந்துச்சுன்னா அது ஃபாலிக்கலாக வந்து மாறிடுது. ஓகே,
ஸோ இனிஷியலாக அந்த ஊசைட்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகல்ஸ் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபாலிக்கலோட ரோல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இட் கிவ்ஸ் சம் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ செக்ரேட்டிங் சம் ஃபேக்டர்ஸ். அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊசைட்ஸ்க்கு வந்து செக்ரேட் பண்ணி சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, a large number of these follicles degenerate during the phase from birth to puberty. Once in the primary follicle வந்து ஃபர்ஸ்ட் லேயர், பிரைமரினா ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இனிஷியலாக அந்த பிரைமரி ஊசைட்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து சரௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது போக போக கொஞ்சம் நாளில் டீஜென்ரேட் ஆகிட்டே வந்து வருது. ஃப்ரம் பர்த்லேருந்து கடைசியாக ஓவரிஸில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜென்ரேட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் கெட் சரௌண்டட் பை மோர் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ். இது லேயர் வந்து போக போக அந்த ஃபாலிகல்ஸ் போக போக செல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கிறனால இங்கே வந்து ஒரு அவுட்டர் கவரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த அவுட்டர் கவரிங் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கான்னு சொல்கிறாங்க. தீக்கான்றது ஒரு ஓரம் மாதிரி அவுட்டர் கவரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த தீக்கான்ற ஸ்டேஜ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பிரைமரி ஃபாலிக்கலில் அதிக நம்பர் ஆஃப் வந்து ஃபாலிக்கல் ஆட் ஆக அது வந்து செகண்டரி ஃபாலிக்கலை வந்து லீட் பண்ணிடும். அந்த செகண்டரி ஃபாலிக்கலை சுற்றி அவுட்டர் கவரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த அவுட்டர் கவரிங் பேர் தான் தீக்கா. The secondary follicle soon transforms into tertiary follicle, which is characterized by a fluid-filled cavity called antrum. ஆண்ட்ரம்ன்ற ஒரு கிரசன்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும்போது செல்ஸுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசைட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய நரிஷ்மெண்ட்ஸை வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கால் ஆண்ட்ரம். ஃப்ளூயிடும் இருக்கும், ஸ்பேஸும் இருக்கிறதுனால அதை ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த தீக்கான்ற லேயர் பார்த்தோம்னா செகண்டரி ஃபாலிக்கல் ஸ்டேஜ் அப்போ அது ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த தீக்கா வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னான்னு சொல்கிறான். அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா வெளியே இருக்கக்கூடிய உரை, இன்னர் தீக்கா இன்டர்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உரை, அதை தான் சொல்கிறான். தீக்கான்றது ஒரு எக்ஸ்டர்னல் கவரிங், ஓகே, ஒரு சிஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் அட் தி ஸ்டேஜ் தட் தி பிரைமரி ஊசைட்ஸ் வித்தின் தி டெர்ஷரி ஃபாலிக்கல் க்ரோஸ் இன் சைஸ். டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்து தேர்ட் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஃபாலிக்கல். அது வளர சைஸ் வந்து வளர வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ எப்போ அந்த மியாட்டிக் டிவிஷன் 1 கம்ப்ளீட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேயர்ஸ் அந்த ஃபாலிக்கல்ஸ் ஆடப் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. ஆனால் இனிஷியலாக இந்த பிரைமரி ஊசைட்ஸ் வந்து எப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருக்கும், ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டின் ஸ்டேஜில் மியாசிஸ் 1ல் அரெஸ்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மியாசிஸ் 1 ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட்டே பண்ணும். ஓகே, it is an unequal division resulting into formation of large haploid secondary oocytes. ஒன்ஸ் மியாசிஸ் 1ல் போச்சுனாலே அந்த செல்லு வந்து பாதி குரோமோசோம்ஸை வந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்துருது. ஸோ இங்கே வந்து ஒரு செகண்டரி ஊசைட்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் போலார் பாடியை வந்து ரிலீஸ் பண்ணும். போலார் பாடிக்கும் ஊசைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட சைஸு. ஸோ செகண்டரி ஊசைட்ஸில் நிறையா சைட்டோபிளாசம் இருக்கும், போலார் பாடியில் சைட்டோபிளாசம் கம்மியாக இருக்கும். செகண்டரி ஊசைட்ஸ்லையும் போலார் பாடிலையும் உள்ள ஹாப்ளாய்டு தான், ரெண்டுமே 23 குரோமோசோம்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் சைட்டோபிளாசம் மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த இமேஜ் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், கிராஃபின் ஃபாலிக்கலோட இமேஜ். ஸோ டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்து ஒன்ஸ் மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடியது செகண்டரி ஊசைட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், தீக்கான்றது இந்த அவுட்டர் கவரிங் எல்லோ கலரில் உள்ள சரௌண்டிங்ஸ் தான் தீக்கா எக்ஸ்டர்னலாக வெளியே இருக்கக்கூடிய உரை, உள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தீக்கா இன்டர்னா. ஸோ குமுலஸ் சூஃபரஸ் அப்படின்னா சில செல்ஸ் வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய எக்கை சுற்றி வந்து கிட்டே வந்து இருக்கும், குமுலஸ் சூஃபரஸ்ன்னு. செல்ஸ் ஆஃப் கரோனரேட்டா இந்த ஓவத்தை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ். குமுலஸ் சூஃபரஸ்ன்றது இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய மெம்பரேனை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குமுலஸ் சூஃபரஸ். ஸோ ஒன்ஸு டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆனோடனே உள்ளே இருக்கிறது ரப்சர் ஆகி இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கிராஃபின் ஃபாலிக்கலோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு பிரைமரி ஃபாலிக்கல், அடுத்து செகண்டரி ஃபாலிக்கல் தான் தீக்கா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். டெர்ஷரி ஃபாலிக்கலில் தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து பார்த்தோம், உள்ள ஆண்ட்ரம்ன்ற ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து ரியலிஸ்டிக் சிச்சுவேஷனை வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எ பில்லோ. ஸோ இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், அது வந்து பில்லோவோட கவரு. அந்த பில்லோவோட கவருக்குள்ளே எல்லோ கலரில் பில்லோ இருக்குது, அந்த பில்லோக்குள்ளே பஞ்சு இருக்குது. இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் அதை வச்சு தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தூசி படாமல் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் கவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஃபாலிக்கல். ஓகே,
ஸோ இந்த கிளாத் போட்டிருக்கல க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பில்லோ கவர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபாலிக்கல். அண்ட் தென் இந்த ஒயிட்டாக உள்ளே இருக்குன்னா துணி அந்த பில்லோட கிளாத் ஒரிஜினல் கிளாத் அது பிரைமரி ஃபாலிக்கல். பில்லோக்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ் இருக்கும்னா பஞ்சு தான் உள்ளே இருக்க போகுது. அந்த பஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊசைட். ஸோ பிரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட்டாக வந்து ஃபார்ம் ஆகி வெளியே வருது. ஸோ ஒன்ஸு இப்போது நான் அந்த பஞ்சை வந்து எடுக்க போகிறேன். பஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கு ஊசைட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த பஞ்சை வந்து நான் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை வந்து பிச்சு எறியணும். அடுத்து இந்த பில்லோ கவரை வந்து எடுக்கணும். அடுத்து இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த துணி தைச்சிருப்பாங்கன்னா அந்த கவரை வந்து எடுக்கிறேன். அப்போ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி மூணுத்தையும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய செகண்டரி ஊசைட்ஸ் எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருது, அதான் காட்டன். ஓகே. ஸோ இந்த 3 கவர் இருக்குன வேஸ்ட்டு கிராஃபின் 3 டெர்ஷரி ஃபாலிக்கலு, பிரைமரி ஃபாலிக்கலு, செகண்டரி ஃபாலிக்கல் 3 ஃபாலிக்கலும் அதான் சேர்ந்தது தான் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். அதான் கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் டெர்ஷரி ஃபாலிக்கல் ரப்சர் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க மென்சுரல் சைக்கிள் இருக்கக்கூடிய இமேஜில். இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இனிஷியலாக பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ்னு கொடுத்துருக்கானா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊகோனியா. ஓகே. பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபர்தராக வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. எக் வந்து டெவலப் ஆகுது. ஊசைட்ஸாக மாறினதுக்கப்புறம் பிரைமரி ஊசைட்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கல் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆனால் அது செகண்டரி ஃபாலிக்கல். தேர்ட் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா டெர்ஷரி ஃபாலிக்கல். டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகுதான் நல்ல அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கிரசன்ட் ஷேப்பில் இருக்குன்னா அதான் ஆண்ட்ரம். ஃப்ளூயிடு இருக்கும், ஸ்பேஸ் நம்ம எம்டி ஸ்பேஸும் உள்ள இருக்கணும்னா ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி நிறைய ப்ரோட்டீன்ஸ் அது இந்த செல்லோட ஊசைட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய நரிஷ்மெண்ட்டை இந்த ஆண்ட்ரம் வந்து கொடுக்குது. இது எப்போ ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும்போது தான் ஃபார்ம் ஆகும். இந்த செகண்டரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா தீக்கா, அவுட்டர் தீக்கா இன்டர்னா அண்ட் எக்ஸ்டர்னா. இன்னர் தீக்கா இன்டர்னா, அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா, இந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த நல்லா டெவலப் ஆனோடனே இந்த மெச்சூர் ஃபாலிக்கல் இருக்குன்னா மெச்சூர் ஃபாலிக்கல் டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்ததுக்கப்புறம் மெச்சூரிட்டி அடைஞ்ச ஃபுல் ஃபாலிக்கல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்கிறான். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆச்சுன்னா அங்கேருந்து ஊசைட்ஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. ஓகே. அதை தான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கான். அதை தான் நான் ஜஸ்ட் அந்த பில்லோ கவர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த கிளாத் இருக்கக்கூடியது பிரைமரி ஃபாலிக்கல், மேலே கிளாத் அந்த பில்லோ கவர் வந்து செகண்டரி ஃபாலிக்கல், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இது இருக்குண்ணே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அவுட்டர் கவர் அது வந்து டெர்ஷரி ஃபாலிக்கல். அண்ட் தென் லாஸ்ட்டில் அந்த குப்பை. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு எப்படி அந்த ஒரு பில்லோ வாங்க போனால் நமக்கு வந்து அந்த பிராண்டு இப்போ போத்தீஸ்லேயே ஒரு பில்லோ வாங்கினோம்னா அந்த கவரை போட்டு தான் கொடுப்பான். ஸோ அவுட்டர் கவரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டியான கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆனோடனே கிராஃபியன் ஃபாலிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது, டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ் அதிக லெவலில் டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ் ஃபார்ம் ஆக அது மெச்சூரிட்டி ஆனிச்சுன்னா அது கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆயிடுது. ஒன்ஸ் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆனதுக்கப்புறம் அது ரப்சராகி வெளியே கூடியது தான் இந்த செகண்டரி ஊசைட்ஸ். ஸோ அது உள்ளே இருந்த பிளட் எல்லாமே சேர்ந்து ஊசோட் ரப்சர் ஆகி வெளியே வரும். ஓகே. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ செகண்டரி ஊசைட்ஸ் ரிட்டைன் பல்க் ஆஃப் நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அதிக லெவலில் வந்து இருக்குது. of the primary oocytes. Can you think of any advantage for this? ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அதிகமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல் டிவிஷனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஸ்பேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். டஸ் தி ஃபர்ஸ்ட் போலார் பாடி பார்ன் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் டிவைட் ஃபர்தர் ஆர் டீஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஸ்பீசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து இட் இஸ் கெட்டிங் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ அனதர் 2 போலார் பாடிஸ். அது இமேஜ் வந்து காமிக்கிறேன் லாஸ்ட்டில். அட் ப்ரெசென்ட் வி ஆர் நாட் வெரி சர்டன் அபவுட் திஸ். இப்போது ஹியூமன் பீயிங்ஸில் இது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான். இது லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் சம் இன்செக்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி இஸ் அண்டர் கோயிங் மியாட்டிக் 2 டிவிஷன் அண்ட் இட் வில் கிவ் another 2 cells. பட் ஹியூமன் பீயிங்ஸில் நடக்குதா அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியப்படலை. த டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபர்தர் சேஞ்சஸ் இன்டூ மெச்சூர் ஃபாலிக்கல். மெச்சூரிட்டி அடைஞ்சிருது, அது கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த வேஸ்ட்டு கவர் ஃபுல்லாக வேஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் கவரு அண்ட் தென் பில்லோ கவரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாத்து இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கவருக்குள்ளே போட போகிறோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த கடையோட பிராண்டோட கவரில் போட போகிறோம், அதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். The secondary oocytes form a membrane called zona pellucida. ஒன்ஸ் அந்த செகண்டரி oocytes வந்ததுக்கப்புறம் அதை சுற்றி அந்த பஞ்சு வந்து வெளியே வருது. அந்த பஞ்சை பறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஜாரில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா பெலிசிடா. ஸோ இங்கே அந்த செகண்டரி oocytes சுற்றி வந்து ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. அந்த மெம்பரேன் பேர் தான் ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்கிறாங்க.
The Graafian follicle now ruptures to release the secondary oocytes, ovum. செகண்டரி ஊசைட்ஸ் தான் மென்சுரல் சைக்கிளில் வந்து ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிள் வரைகிறது செகண்டரி ஊசைட்ஸ் தான், அது ஓவம் கிடையாது. எப்போ ஓவமாக மாறும்னா எப்போ வந்து எக்கை வந்து ஸ்பெர்மை மீட் பண்ணதோ ஃபெர்டிலைசேஷன் நடக்குதோ அப்போ தான் அது ஓவமாக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ஓவுலேஷன். கேன் யூ ஐடென்டிஃபை மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் oogenesis? இந்த டயக்ராமேட்டிக் வியூ வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதில் 4மே ஸ்பெர்மட்டிட்ஸ் 4மே ஈக்குவலாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து அன்ஈக்குவலாக போயிடுது. அதே மாதிரி ஸ்டேஜஸ் பொறுத்தளவுக்கு இங்கே பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டும் பிரைமரி ஓசைட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் இன் நேச்சர். அதுக்கு பிரைமரி ஸ்டேஜ்ன்றக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது அது மியாசிஸ் 1ல் வந்து அது அந்த ஸ்டேஜ் வந்து அண்டர்கோ பண்ணுது. அப்புறம் இங்கே பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இங்கே நிறைய அரெஸ்டாகி வரும். ஸோ ஒன்ஸு குழந்தையா இருக்கும்போது இங்கே டிப்ளோட்டின் ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆயிடுது பிரைமரி ஓசைட்டு. அவங்க எப்போ வந்து மெச்சூரிட்டி அடைக்கிறாங்களோ மெனார்க்கில் செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுவும் அரெஸ்ட் ஆகி தான் இருக்குது மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜில். எப்போ ஸ்பெர்ம் வந்து செகண்டரி ஊசைட்ஸை மீட் பண்ணதோ அது ஓவமாக மாறிடுது. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரைமரி ஃபஸ்ட்டு போலார் பாடி அண்டர்கோ பண்ணக்கூடிய அந்த இமேஜை வந்து நான் காமிச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் தான் சேம் தான். ஊகோனியம் மைட்டாசிஸில் போய் நமக்கு ஃபஸ்ட்டு பிரைமரி ஊசைட்ஸ் வந்து கிடச்சிருது. பிரைமரி ஊசைட்ஸ் மியாட்டிக் 1 டிவிஷனில் வந்து போய் செகண்டரி ஊசைட்ஸ் வந்து கிடச்சிருது, ஒரு போலார் பாடி கிடச்சிருது. ஆனால் நம்ம என்சிஆர்டியில் இந்த ஃபஸ்ட்டு போலார் பாடி மியாசிஸ் 2ல் போன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வந்து எங்கேருந்து எடுத்தேன்னா தீக்ஷான்ற பிளாட்ஃபார்மில் தான் வந்து நான் எடுத்தேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போலார் பாடி வந்து பார்த்தீங்கன்னா மியாட்டிக் 2 டிவிஷனில் போய் 2 போலார் பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போது டோட்டலாக ஒரு செல்லு வந்து 4 செல் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் கான்செப்ட். ஸோ 4 செல்ஸுமே வந்து ஹேப்ளாய்டாக இருக்குது. ஆனால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் எடுத்துக்கும் போது 4 ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபர்தராக ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் இங்கே ஹியூமன் பீயிங்ஸில் ஒரு செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ஃபர்தராக வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சு ஸ்பெர்மை மீட் பண்ணிச்சுன்னா ஓவமாக மாறிடுது. அது ஒரு செல்லு, ஒரு 2 செகண்ட் போலார் பாடி ஒரு செல்லு, ஃபஸ்ட்டு போலார் பாடி ஒரு செல்லு, அப்படி தான் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு போலார் பாடி டிஃப்ரென்ஷியேட் ஆன மாதிரி நம்ம என்சிஆர்டியில் கொடுக்கல. சில ஸ்பீசிஸ் லைக் ரெப்டைல்ஸில் வந்து நடக்குது, இன்செக்ட்ஸில் வந்து சில ஸ்பீசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போலார் பாடி வந்து ஃபர்தராக மியாட்டிக் 2 டிவிஷனில் போய் இன்னும் 2 போலார் பாடிஸை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டோட்டலாக 3 போலார் பாடியும் ஒரு இன்கேஸ் மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஓவமாக ஆயிடுது, இல்லை ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அது செகண்டரி ஊசைட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மென்சுரல் சைக்கிள் ரொம்ப ஈஸியாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் மென்சுரல் சைக்கிள். ஸோ த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இந்த ஃபீமேல் ப்ரைமேட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ரைமேட்ஸ் குரங்கினங்களத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். இது ஏப்ஸ் மங்கீஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரி, ஈவன் ஹியூமன் பீங்ஸ் மேமல்ஸ் டூ எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் இந்த ஆர்டரில் தான் வந்து வருவாங்க, ப்ரைமேட்ஸ்ன்ற ஆர்டரில். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதை வந்து மென்சுரல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் பிகைன்ஸ் அட் பியூபர்ட்டி. எப்போ வந்து அவங்க மெச்சூரிட்டி அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் வந்து இதுவாகி கேமெட் வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்போ அவங்க பியூபர்ட்டியை வந்து அட்டைன் பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெனார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மெனார்க்ன்றது இனிஷியலாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி அப்போ இனிஷியலாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மென்சுரேஷனை மெனார்க் அப்படின்னு சொல்கிறோம். In human females, menstruation is repeated at an average interval of about 28 to 29 days. Average வந்து 1 month. And the cycle starts even starting from one menstruation till the next one is called menstrual cycle. Cycleன்றது ஒரு ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சுழற்சி மாதிரி போய்கிட்டே இருக்கு. One ovum is released, ovulation during the middle of each menstrual cycle. The major events of the menstrual cycle are shown in the figure. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமை வந்து பார்த்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா LH FSH. ஸோ இந்த ரெட் கலரில் வரக்கூடிய லைன் சின்னதாக இருக்குன்னா அது வந்து FSH. பெருசாக போகக்கூடிய பீக் வந்து பார்த்தீங்கன்னா LH. LHனா லூட்னேசிங் ஹார்மோன், FSHனா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது ரெண்டுமே பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ ஓவரியன் ஹார்மோன்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் தான் ஓவரியன் ஹார்மோன்ஸ். ப்ளூ கலரில் வரக்கூடிய பீக் வந்து ஈஸ்ட்ரோஜன், ரெட் கலரில் வரக்கூடிய பீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஃபேஸஸ் வந்து இருக்குது, ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். ஒன்று வந்து இங்கே நான் டைப் பண்ணிடுறேன் என்னென்னு. 1 டேஸ், 2 ஹார்மோன்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபேஸஸ் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, அப்புறம் ஈவெண்ட்ஸ். அதை பற்றி நம்ம எழுதினாலே ஈஸியாக
புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் பார்த்துடலாம். மொத்தம் அதில் 4 ஃபேஸஸ் வந்து இருக்குது. மென்சுரேஷன் அப்படின்றது ஒரு ஃபேஸு, ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ரோலிஃபரேட்டிவ் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அந்த ஃபாலிகல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மாதிரி போகுது. அண்ட் தென் தேர்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ், இங்கே லைன் போட்டிருக்காங்களா மிடில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன், ஓவிலேட்டரி ஃபேஸ். நத்திங் பட் செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரப்சர் ஆகி வெளியே வருது கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து. அடுத்து ஃபோர்த் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ் இல்லை செக்ரட்டரி ஃபேஸ். 2 நேம் இருக்குது, லூட்டியல் ஃபேஸ் இல்லை செக்ரட்டரி ஃபேஸ். அதுக்கப்புறம் இந்த 28 நாள் 29 நாள் முடிஞ்சு போயிருது. அடுத்த சைக்கிள் வந்து அடுத்த எக் வந்து அது எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், ஃபேஸஸ் பார்த்துட்டோம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய டேஸ் வந்து பார்ப்போம். யூஸ்வலாக இந்த மென்சுரேஷன் அப்படின்ற ஃபேஸில் 1லேருந்து 5 டேஸ் வந்து நடக்குது. இந்த ஃபாலிக்கல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 13 டேஸ் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஓவுலேஷன்ற ஃபேஸ் வந்து அரௌண்ட் 14th டே வந்து நடக்குது. ஸோ லூட்டியல் ஃபேஸ் ஆர் செகண்டரி ஃபேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15லேருந்து 28 ஆர் 29 டேஸ் வந்து அது வந்து நடந்து முடிக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸு. புரிஞ்சா? இப்போது ஹார்மோன்ஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். மென்சுரேஷன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்மோன்ஸ் என்னென்ன லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ மென்சுரேஷன் ஃபேஸில் எப்போவுமே ப்ரொஜெஸ்ட்ரானோ ஈஸ்ட்ரோஜனோ கம்மியாக தான் இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் ஓவேரியன் ஹார்மோன்ஸ். செகண்ட் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஸோ இங்கே வந்து ஃபாலிகுல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு எஃப்எஸ்ஹெச்சும் ஈஸ்ட்ரோஜனும் ரொம்ப அதிக லெவலில் இருக்கும். எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில். ஃபஸ்ட்டு ஃபேஸு மென்சுரேஷன் ஃபேஸில் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் கம்மியாக இருக்குது. செகண்ட் ஃபேஸு ஃபாலிகுலர் ஃபேஸில் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் பிட்யூட்டரி ஹார்மோனும் ஓவரியன் ஹார்மோனில் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓவிலேஷன் ஃபேஸில் வந்து எல்ஹெச்சும் அதிகமாக இருக்கும், எல்ஹெச் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஓகே, எஃப்எஸ்ஹெச் வந்து லைட்டாக இருக்கும். கம்பேர் டு எல்ஹெச் ரொம்ப பீக்கில் இருக்கும் எல்ஹெச். எஃப்எஸ்ஹெச் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகும். ஓகே, மேஜராக வந்து எல்ஹெச் தான் வந்து பேசுவாங்க, எல்ஹெச் சர்ச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பான் என்சிஆர்டியில். ஸோ லாஸ்ட் ஃபோர்த் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிக லெவலில் ரைஸ்டாக இருக்கும். இது வந்து டேஸ். ஸோ டேஸ் பார்த்துட்டோம், ஹார்மோன்ஸ் பார்த்துட்டோம், ஃபேஸஸ் பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன ஃபேஸில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மென்சுரேஷன் ஃபேஸில் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள். ஸோ மென்சுரல் சைக்கிளில் 5 நாள் வந்து மென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து ஆகுது. ஸோ டிஷ்யூஸ் எல்லாம் டோட்டல் டேமேஜ் ஃபுல்லாக வந்து ஷெட் அவுட் ஆகி வெளியே வந்துடுது. எண்டோமெட்ரியம் ஃபுல்லாக இன்னர் லேயர் ஆஃப் யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ஒரு டெம்பரவரியாக கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து இந்த யூட்ரஸ் லேயரில் எண்டோமெட்ரியமில் வந்து இருக்குது. இல்லை ஸ்பெர்மை மீட் பண்ணலைன்ற பட்சத்தில் டோட்டலாக ரப்சர் ஆகி வெளியே வந்துடுது. அப்போ பிளட் வருது, டோட்டல் டிஷ்யூ ஃபுல்லாக டேமேஜ் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ டோட்டலாக ஊண்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அடுத்து ஊண்டு மாதிரி ஃபார்ம் ஆனோடனே அந்த ஊண்டு வந்து தன்னைத்தானே வந்து அகைன் மைட்டாசிஸில் போய் அந்த ஊண்டு வந்து சரியாயிடுது. ஸோ அது சரியானதுக்கப்புறம் அடுத்த எக்கை வந்து இந்த சைக்கிளில் வந்து எடுக்குது. பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஊசைட்ஸை வந்து அது ஊகோனியா வந்து ஃபர்தராக பிரைமரி ஊசைட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா அந்த பிரைமரி ஊசைட்ஸை வந்து எடுத்துக்குது. அப்புறம் இந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவல்ஸில் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் ஆகுது. பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறுது. அது ஃபர்தராக மெச்சூரிட்டி அடைஞ்சு கிராஃபியன் ஃபாலிக்கல், அதான் மெச்சூர் ஃபாலிக்கல்னு போட்டான். ஓகே, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி வெளியே வருது. கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வெளியே வரணும்னா இங்கே எல்ஹெச் வந்து பீக்கில் இருக்கணும். ப்ளூ கலரில் கொடுத்துருப்பான். ப்ளூ ரெட்டு எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த பீக்கை கொடுத்து இந்த பீக்கில் இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பீக்கில் இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னு கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ 14th டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச் சர்ஜ்னா பீக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹை லெவலில் வந்து பீக்கில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து எலும்ப ஆரம்பிக்கும். அப்போது இந்த எல்ஹெச் வந்து ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து பிட்யூட்டரிலேருந்து வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி செகண்டரி ஊசைட்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகுது. அந்த ஈவெண்ட் தான் ஓவுலேஷன். ஓகே, ஸோ ஓவுலேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த எக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி எண்டோமெட்ரியமுக்கு வந்து உருண்டு யூட்ரஸ்லேருந்து வர ஆரம்பிக்குது. ஸ்பெர்மை மீட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த வேஸ்ட் கூடு இருக்குன்னா அந்த கவர் சொன்னோம்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதை வந்து கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவாங்க. எல்லோயிஷ் ஒயிட் கலரில் இந்த செல்ஸ் வந்து இருக்குது. லைக் ஃப்ளாரோட ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துருக்கா. ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் எல்லோயிஷ் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கார்பஸ் லூட்டியம் ஒன்ஸு ஸ்பெர்மை மீட் பண்ணி ஊசைட்ஸ் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் will secrete more amount of progesterone that will make the uterus more
it will make the uterus to create a condition favorable for the implantation. And the uterus lining ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திக்கான வேஸ்குலரைஸ்டாக வந்து பிளட் வெசல்ஸ் லைனிங் எல்லாம் ஃபுல் டெவலப்டாக வந்து இருக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இனிஷியலாக மென்சஸில் இந்த டிஷ்யூ லேயர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுனால சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்லேருந்து ஓவுலேஷன் ஃபேஸில் வளர வளர இந்த பிளட் வெசல்ஸ் வேஸ்குலரைஸ்டு இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அண்ட் லைனிங் கேவிட்டி யூட்ரைன் கேவிட்டி ஃபுல்லாக வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். எதுக்கு பேஸ் பண்ணினா இம்ப்ளான்டேஷனுக்கு ஏற்ற கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த யூட்ரைன் கேவிட்டி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து இந்த மாதிரி பீக்கில் வந்து வளரணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன செக்ரீட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அது ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து அதிக அளவில் வந்து செக்ரீட் பண்ண வைக்கும். இந்த வேஸ்ட் கூடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம். ஸோ ஒன்ஸு இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ப்ரெக்னென்சி இப்போ அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த கார்பஸ் லூட்டியம் டெம்பரரியாக அரெஸ்ட் ஆயிரும். ப்ரெக்னென்சி அடையலைன்ற பட்சத்தில் இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபர்தராக கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறிடும். கார்பஸ் ஆல்பிகன்ஸ்னால் இந்த yellowish ஒயிட்டு டோட்டலாக ஒயிட் கலரில் போயிடுது. ஸோ இனிஷியலாக ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் மோர் நம்பர் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணிடுது. இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்காத பட்சத்தில் அது செக்ரீட் பண்ணுது. ஃபர்தராக ஃபெர்டிலைசேஷன் நடக்காத பட்சத்தில் இந்த கார்பஸ் லூட்டியம் ஆல்பிகன்ஸாக மாறி டிகிரேட் ஆயிடுது. இதுதான் கான்செப்ட். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இங்கே நான் ஃபுல்லாக ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி வந்து போட்டிருக்கேன். என்னால் இங்கே அந்த ஸ்டைலஸ் வச்சு யூஸ் பண்ண முடியல. இது வந்து மவுஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட் என்சிஆர்டி ரீட் பண்ணி முடிச்சுக்கலாம். The major events of the menstrual cycle are shown in this figure. The cycle starts with the menstrual phase. When menstrual flow occurs, lasts for 3 to 5 days. நான் 1 to 5 daysன்னு சொன்னேன், இங்கே 3 to 5 கொடுத்துருக்கான். ஓகே, என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணிக்கலாம். The menstrual flow results due to breakdown of endometrium lining of the uterus. இன்னர் லேயரை ஃபுல்லாக வந்து ஷெட் அவுட் ஆயிடுது. பிளட் வெசல்ஸ் which forms liquid comes through the vagina பார்ட்லேருந்து வருது. menstruation occurs if the released ovum is not fertilized. எக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்ற பட்சத்தில் தான் செகண்டரி oocytes ரிலீஸ் ஆகி மென்சுரல் சைக்கிள் நடக்குது. லேக் ஆஃப் மென்சுரேஷன் மேபி இண்டிகேட்டிவ் ஆஃப் ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கன்னா மென்சுரேஷன் நடக்காது. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சி அடைஞ்சிட்டாங்கன்னா. இன்கேஸ் அடையலைன்னா மென்சஸில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொனோட்ரோபின் வந்து சப்ரஸ்ட் ஆகிருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு மென்சுரல் சைக்கிளுக்கு இருக்கக்கூடிய oocytes வந்து அது எடுக்காது. ஓகே, அதான் கான்செப்ட். However, it may also caused due to some other underlying causes like ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை சரியாக சாப்பிடல, போர் ஹெல்த்து, ஹைஜீன் ப்ராப்பராக இல்லைனாலும் மென்சஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. பிசிஓடி இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மென்சஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. The menstrual phase is followed by follicular phase. During this phase, primary follicles in the ovary grow to become a fully mature follicle, that is known as Graafian follicle. Graafian follicle simultaneously the endometrium of uterus regenerates through proliferation. Proliferation na multiply ஆகுது. ஓகே, கிராஃபியன் ஃபாலிக்கல் சைமல்டேனியஸாக என்ன ஆகுது? ஸோ ரப்சர் ஆகி எண்டோமெட்ரியத்தில் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் சைமல்டேனியஸ்லி த எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ் ரீஜென்ரேட்ஸ். எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மென்சஸில் அடிச்சுட்டு இதுவாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது வந்து ரீஜென்ரேட் ஆகுது. அதை தான் கொடுத்துருக்கோம். திரும்பி அது வளர ஆரம்பிக்குது, அந்த பொண்ணு வந்து சரியாயிருது. ஓகே, தீஸ் சேஞ்சஸ் இன் தி ஓவரி அண்ட் யூட்ரஸ் ஆர் இன்டியூஸ்ட் பை சேஞ்சஸ் இன் த லெவல் ஆஃப் பிட்யூட்ரி. ஸோ இந்த க்ரோத் வளர ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரிலையும் ஓவரிஸ்லையும். The secretion of